1100 இவ்வளோ லோ பட்ஜெட்டில் 2 நாள் வித் ஸ்டே வித் ஃபுட்டோட இன்கேஸ் உங்கள் வீட்டுக்காரெல்லாம் வந்து குடிகாரனாக இருக்கானா தலையில் தட்டி தூக்கி போட்டு கூப்பிட்டு வந்துருங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு டாஸ்மார்க்லாம் வந்துட்டு பக்கத்தில் கிடையாது நம்ம ஊர் மாதிரி. நீங்கள் டவுனுக்கு வந்தால் மட்டும்தான் உண்டு. ஸோ டவுனுக்கு டெய்லி போயிட்டு வரதுக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. வெறுத்து போய் குடியே நிறுத்திடுவாங்க. நீங்கள் அழகாக உங்கள் கணவன் அண்டு பிள்ளைகளோட அழகான வாழ்க்கையை வாழலாம். கிளம்பி இங்கே மூணாருக்கு வந்துருங்க. ஏதாவது ஒரு டீ எஸ்டேட்டில் வேலைக்கு சேர்ந்துருங்க. வணக்கம், வெல்கம், ஸ்வாகதம் அன்பு மக்களே. வணக்கம் சொல்லி மூணாருக்கு வருக என வரவேற்பது நான் உங்கள் சதீஷ். எஸ், நாம் இப்போது மூணாரில் உள்ள ஒரு டீ எஸ்டேட்டில் இருக்கோம். மக்களே, இப்போது நம்ம ஒரு தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் நிற்கிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு தேயிலை தோட்டத்துக்கு வரணுன்னா அது அங்கே ஒரு கார் நிற்கிது பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன வில்லேஜு. இந்த வில்லேஜுக்கு போகிற ஒரு சின்ன ரோடு அது. ஆக்சுவலாக இது இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே ஏறி நடந்து வரணும். பார்க்க சின்னதாக தெரியுது. ஏறி வரத்துக்குள்ளே மூச்சு தெளிடுச்சுங்க. ஆக்சுவலாக மற்ற டூரிஸ்ட்லாம் வந்துட்டு அப்படியே அது மெயின் ரோடு அந்த சைடு தெரியுது பாருங்கள். அது வந்து மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்டில் போகும்போது அங்கங்கே இறங்கி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. டூரிஸ்ட் மட்டும் குரூப்பாக இருக்கிற இடத்துல. ஆக்சுவலாக அந்தமாரி இடம் நமக்கு செட் ஆகாதுன்ட்டு நான் ஆக்சுவலாக ஆட்டோவில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த வில்லேஜை பார்த்தேன். ஸோ இங்கே இறங்கி உள்ளே போவோம், இங்கே என்ன கிடைக்குதோ அதை அப்படியே கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு வந்த உடனே அந்த கிராமத்து மக்கள் நல்லா வெல்கம் பண்ணாங்க. என்னண்ணே ஃபோட்டோ எடுக்கணுமா, எங்கே வந்துருக்கீங்க என்னென்னு இதுன்னு விசாரிச்சுட்டு, இது நம்ம தோட்டம் தான், மேலே ஏறுங்க அப்படின்னாங்க. அது யார் தோட்டம்லாம் தெரியல, ஆனால் உரிமையாக சொன்னாங்க, நாங்கள் இங்கே தான் இருப்போம், நீங்கள் ஏறுங்க பார்த்துக்கலாம், இந்த உச்சி வரைக்கும் போங்க, மேலே போய் படுத்து உருண்டு வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. பட் ஆனால் அட்டைப்பூச்சி இருக்கும். இப்போ அங்கே உட்காந்துருக்கிற காலிலே வந்துட்டு அட்டைப்பூச்சி ஏறி காலில் அந்த ரத்தத்தை உறிஞ்சிருச்சு. அதை பார்த்துட்டு திரும்ப நீங்கள் மேலே ஏறி போங்கங்கிறாரு. என்னென்ன பழி வாங்கினே பண்ணுறீங்களா அப்படின்னேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கெட்ட ரத்தத்தை மட்டும்தான் அட்டை எடுக்குமா. அதில் ஒரு நல்லது பாருங்கள், உடம்புல இருக்கிற கெட்ட ரத்தத்தை மட்டும்தான் அது உறிஞ்சுமா. ஸோ அட்டை கிடைக்கிறது நல்லது தான், போயிட்டு வாங்க, அட்டை வந்து நாங்கள் எடுத்து விட்றோம், இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி மேலே அனுப்பி வச்சுருக்காங்க. மோட் ஆஃப் ட்ராவல் நீங்கள் ட்ரெயினில் வரணுன்னா கேரளாவில் ஆலுவான்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. நம்ம பொள்ளாச்சி, போடிநாயக்கனூர், இந்த பக்கம் மதுரை, இந்த 3 டைரெக்ஷன்லேருந்தும் ட்ரெயினில் வரணுன்னா வரலாம். ஃப்ளைட்டில் வரணுன்னா கொச்சின் வந்து நியர் ஏர்போர்ட்டு. அதை தவிர்த்து இங்கே ரொம்ப நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னா நீங்கள் ரொம்ப நியர்பைலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் பஸ்ஸில் தான் இங்கே ட்ராவல் பண்ணி வரணும். நான் வந்துட்டு சென்னையில் சாட்டர்டே ஈவினிங் ஒரு 7:30க்கு ட்ரெயின் ஏறி ஆலுவாவுக்கு வந்து சார் ஒரு 6 மணி ஆச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு ஆலுவாவிலேருந்து இங்கே ஃபாஸ்ட்டாக போகிற பஸ்ஸு 6:30க்குனாங்க. நம்ம 6 மணிக்கு தான் அங்கே ரீச் ஆனோம். ஸோ அவசரமாக வெளியில் வந்தோம். சும்மா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு மூணாறு போகிற பஸ் ஏறணும். வெறும் 135 ரூபாயில் ஒரு 4 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் சூப்பராக கொண்டாந்து நம்மளை இறக்கி விட்டாங்க. ஆலுவாலேருந்து மூணாறு வந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நம்ம இங்கே மூணார் ரீச் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே மூணாரில் வந்து நம்ம 2 பகல் ஒரு இரவு பிளான் பண்ணியிருக்கோம். 2 பகல் வந்துட்டு ஃபஸ்ட்டு டே வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற மாட்டுப்பட்டி டேமு, அப்புறம் மேலே வந்துட்டு எக்கோ பாயிண்ட், அதுக்கு மேலே எக்கோ பாயிண்ட் இருக்குது. இது 2யும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதாவது டைம் இருந்தால் லோக்கலில் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே கேஎஸ்ஆர்டிசி டெப்போவிலே வந்துட்டு நம்ம நைட் ஸ்டேவுக்கு வந்துட்டு வெறும் 250 ரூபாய்க்கு ஒரு ஸ்டே ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஸ்டே பண்ணிவிட்டு டே 2 மூணாரில் உள்ள டபுள் டெக்கர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பிளானு. ஸோ இது ஃபுல்லி வெறும் பட்ஜெட் ஒன்லி. நம்ம இங்கே வந்து மூணாரில் அதிகபட்ச செலவே வந்துட்டு நம்ம டே 2ல் செலவு பண்ணுற டபுள் டெக்கர் பஸ்ஸில் ஒரு 400 ரூபா. டே 1ல் நம்ம மூணாறு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாட்டுப்பட்டி டேமுக்கு போனோம். அந்த டேமுக்கு ஒரு 50 ரூபா சார்ஜஸ் பண்ணாங்க. ஒரு 12 கிலோமீட்டருங்க. 12 கிலோமீட்டருக்கு ஷேர் ஆட்டோ மாதிரி ஒரு 5 பேர் தான் போனோம். இந்த 5 பேருக்கு வெறும் 50 ரூபா தாங்க வாங்குறாங்க. 12 கிலோமீட்டருக்கு 50 ரூபாலாம் 250 ரூபா 5 பேர்னா கட்டுப்படி ஆகாமாங்க பாருங்கள். இங்கே அப்படி தான் ஓட்டுறாங்க. சரி, இந்த டேமோட வியூ பாருங்கள், அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். ஒரே கத்தமா கத்துறது உட்கார அதை பார்த்து அந்த டேமை பார்த்து முடிச்சுட்டு எக்கோ பாயிண்ட்டு போகலான்னு கேட்டோம். இங்கே வந்துட்டு எக்கோ பாயிண்ட்டுக்கு ப்ரைவேட் வெஹிக்கிள், நீங்கள் வந்துட்டு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எதுவும் இல்லை, ப்ரைவேட் வெஹிக்கிள் தான். அதுவும் ஆட்டோஸ் வந்துட்டு நீங்கள் குரூப்பாக வந்தால் மட்டும்தான். ஸோ அதனால் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துட்டு
மூணாறு டவுனுக்கே ரிட்டன் ஆகிட்டோம். ரிட்டன் வர வழியில் தான் இந்த வில்லேஜ் பார்த்தோம். அதை தாண்டி இந்த ஆட்டோலாம் ட்ராவல் பண்ணும்போது நான் ஒரு 3 பேர்கிட்ட பேசினேன், இந்த லோக்கல் மக்கள்கிட்ட. அதில் ஃபஸ்ட்டு அங்கே மூணாறு டவுன்லேருந்து கிளம்பும்போது ஒரு அக்கா ஒருத்தவங்கள்ட்ட பேசினேன். மேலே ஏற மூச்சு வாங்குது. ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு சிவகங்கையிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில்னால் அவங்க 2-3 தலைமுறையாகவே இங்கே தான் இருக்காங்க. இங்கே தொழில் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த தேயிலை தோட்டம் இருக்கு இல்லையா, இந்த தேயிலை தோட்டங்களில் தேயிலை பறிக்கிறது தான் வேலை. ஒரு நாளைக்கு 550 ரூபா சம்பளம் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் இங்கே வச்சுருக்கு. காலைல ஒரு 9 மணி வாக்கில் உள்ளே போனாங்க அப்படின்னா சாயங்காலம் ஒரு 5 மணி வரைக்கும். மற்றபடி சாப்பாடு வந்துட்டு நம்மளே கட்டி கொண்டு போயிடணும். சாப்பாடெலாம் அவங்க தரமாட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு ஆள் வேலை செஞ்சால் கூட அந்த ஆளுக்கு வந்துட்டு வீடு உண்டு. வீடு ஃப்ரீ ஈபி, நம்மளுக்கு கரண்ட் பில் கிடையாது, ஈபி உண்டு. உங்களுக்கு இப்போ இன்கேஸ் பசங்க இருக்காங்க, உங்கள் வீட்டில் வேறு யாரும் அங்கே வேலைக்கு போகலாம் அவசியம் இல்லை. பசங்க படிக்க போகலாம், உங்கள் வீட்டில் இருக்கவங்க வேறு எங்கே கூட வேலைக்கு போகலாம். ஆனால் இங்கே வந்து ஒரு மாதம் ஒரு 15,000 ரூபா வருமானு கேட்டேன். வரும் தம்பி அப்படின்னாங்க. மாதம் ஒரு 15,000 ரூபா சம்பளத்தில் ஈஸியாக வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க. நம்ம ஊர் சிவகங்கையிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. இன்னும் ஒரு தம்பியை பார்த்தேன். நீங்கள் என்ன ஒரு தம்பி அப்படின்னு. நாங்கள் வந்துட்டு சென்னை அண்ணா அப்படின்னாரு. சரி சென்னைன்னா இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறேன். நாங்கள் வந்து ஒரு 5 தலைமுறை ஆகுது அப்படிங்கிறாரு. தம்பி நீங்கள் சென்னைலாம் கிடையாது, நீங்கள் மூணாறு தான் அப்படின்னு. இல்லைண்ணா இப்போ இங்கே வந்துட்டு எங்கள் குடும்பத்திலே ஒரு 5-6 குடும்பம் வந்துட்டு சென்னைக்கே ரிட்டன் போயிடுச்சு அப்படின்னாரு. உங்களுக்கு இங்கே பிடிச்சிருக்கா சென்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். எங்களுக்கு இங்கே தானே பிடிச்சிருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இருக்குது. அங்கே எனக்கு பிடிக்கல, அங்கே போய் ஒரு மாதம் இருந்தேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னாரு. அவர்கிட்டையுமே கேட்டேன், இங்கே ஸ்கூல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போகணுன்னா நீங்கள் ஒரு 10-15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் போகணும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. நைட்டு ஒரு 7-8 மணிக்கு மேலெலாம் பஸ்ஸஸ்ஸு ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்லாம் எதுவுமே இங்கே வந்துட்டு ரன் ஆகாது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஊரில் வந்துட்டு நம்ம ஊர் சென்னையிலேருந்தும் சிவகங்கையிலேருந்தும் இங்கே தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்காக வந்து தலைமுறையாக இங்கே இருக்காங்க இந்த சம்பளத்துக்கு. ஸோ நம்ம ஊர்லேயும் எனக்கு வாழவே வழி இல்லை, எனக்கு சம்பாதிக்க தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க இங்கே வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 550 ரூபா சம்பளம். இன்கேஸ் உங்கள் வீட்டுக்காரெல்லாம் வந்து குடிகாரனாக இருக்கான்னா தலையில் தட்டி தூக்கி போட்டு கூப்பிட்டு வந்துருங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு டாஸ்மார்க்லாம் வந்துட்டு பக்கத்தில் கிடையவே கிடையாது நம்ம ஊர் மாதிரி. நீங்கள் டவுனுக்கு வந்தால் மட்டும்தான் உண்டு. ஸோ டவுனுக்கு டெய்லி போயிட்டு வரதுக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. வெறுத்து போய் குடியே நிறுத்திடுவாங்க. நீங்கள் அழகாக உங்கள் கணவன் அண்டு பிள்ளைகளோட அழகான வாழ்க்கையை வாழலாம். கிளம்பி இங்கே மூணாருக்கு வந்துருங்க. ஏதாவது ஒரு டீ எஸ்டேட்டில் வேலைக்கு சேர்ந்துருங்க. என்ன அப்பப்போ ஏனை வரும், இந்த மாதிரி அட்டைப்பூச்சிகள் வரும். அப்புறம் யானையை பற்றியும் கேட்டேன். யானையை பற்றி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, யானை வந்துட்டு வரும், அது பாட்டுக்கு போயிடும், நம்ம அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை ஏதாவது தொந்தரவு பண்ணால் மட்டும்தான் யானை வந்து நம்மளை தொந்தரவு பண்ணும் அப்படின்றாரு. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதுமே எனக்கு பின்னாடி இந்த 2 மரம் இருக்குங்க இல்லையா, இந்த 2 மரத்துக்கு பின்னாடியோ இல்லை அந்த பக்கத்துலேருந்தோ எதுவும் யானை வந்துடுமோ அப்படின்ற சின்ன பயம் எனக்கு இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்து ரீல்ஸ் எல்லாமே அப்படி தானே, எங்கேயாந்து புதிரைக்குள்ளேருந்து வரும் அப்படின்ட்டு. ஆனால் காலையிலேருந்து நம்ம இது வரைக்கும் ஒரு யானை கூட பார்க்கல. ஸோ வெரி நைஸ் பிளேஸ். சரியான நேரத்தில் நின்றுட்டுருக்கோம். எங்கங்க நீ போங்க, நம்ம தோட்டம் தான்னாங்க, அட்டைப்பூச்சி கடிச்சா நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு எடுத்து விட்றோன்னாங்க. ஆளுங்களே காணுங்க. வாவிங்களா, எனக்கு அட்டைப்பூச்சிலாம் ரொம்ப பயமாச்சே. சரி வாங்க, ஷூ தான் போட்டிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது வரைக்கும் பார்த்து தான் போயிட்டுருக்கோம். இங்கே அட்டைப்பூச்சிலாம் கடிக்க வாய்ப்பு இல்லை. சரி வாங்க பார்க்கலாம். அழகாக இருக்குல்ல. இந்த தேயிலை பறிக்கிறவங்கள்ட்ட பேசணும்னு சொன்னோம் இல்லைங்களா, அவங்க என்ன ஒன்று சொன்னாங்கங்க, வேலை செய்யும்போது ரொம்ப கஷ்டங்களாம். இப்போ நம்ம வந்துட்டு வெறும் ஆளாக தான் நடந்து போயிட்டுருக்கோம். கீழே எவ்வளோ சருகலாக இருக்குது பார்த்தீங்களா. இதே மழை பனி வெயில் எது வந்தாலுமே இப்படி மேட்லேருந்து இப்படி பள்ளத்துக்கு தலையில் அந்த கூடையை சுமந்துக்கிட்டே தான் ஏறணும். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விழுந்து எரிஞ்சிருச்சாலும் விழுந்து எரிஞ்சு போயிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. ஸோ வெறும் ஆளாக நடக்கவே கஷ்டமாக இருக்குது, கால் வலிக்குது, கஷ்டம்தான். ஸோ தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களோட பசங்க வந்துட்டு கோயம்புத்தூரில் படிக்கிறாங்களாமா. கோயம்புத்தூரில் படிக்கிறவங்க இப்போ நாளைக்கு மண்டே காலேஜுக்கு ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு அந்த மூணாறு வந்ததே அவங்க பசங்களை கோயம்புத்தூர் பஸ்ஸு ஏற்றி விடுறதுக்கு தான். அங்கேருந்து குரூப்பாக பசங்க போவாங்களாம். அவங்க கூட அனுப்பி வச்சுட்டா அவங்க ஈஸியாக கோயம்புத்தூர் போய் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ நாளை மண்டே காலேஜுக்கு இன்றைக்கி காலையிலே ஒரு 11-12 மணிக்கெலாம் இங்கேருந்து அனுப்புனா தான் அவங்க சேஃபாக போய் சேருவாங்கங்கிற ஒரு சூழ்நிலை டிரான்ஸ்போர்ட்டு தான் இங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து படிக்க வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிங்க. என்ன அட்வைஸ் பண்ணான்னு நினைக்காதீங்க. நானும் படிக்கும்போது இப்படி தான் வந்து எங்கள் அம்மா அப்பா அனுப்பி வைப்பாங்க. நானும் அங்கிட்டு போனவொடனே எங்கிட்ட கட்டடிச்சு எங்கேயாவது போயிடுவேன்.
பட் ஒரு பேரண்ட் ஆனதுக்கப்புறம் தான் அதோட கஷ்டம் நமக்கு தெரியுது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறவங்களுக்கு கட்டாயம் நீங்கள் ஏமாற்றாமல் படிச்சிடுங்க. இங்கே தாங்க இருந்தாங்க, காணோம். இந்த ரெயின் கோட்டோட விலை 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு பயங்கர ஒர்த்துங்க. ஒரு 4-5 டைம் யூஸ் பண்ணலாம். இதில் பாருங்களேன், இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்துட்டு முட்டிக்கால் வரைக்கும் அந்த கவர் ஆகுது. அதாவது நம்ம ஹைட்டுக்கு ஒரு 3/4 வாசி வந்துட்டு கவர் ஆகிடும். செம ஒர்த்து. மூணார் வந்தால் கம்பல்சரி இதை வாங்கிடுங்க. இது இல்லாமல் இங்கே வந்து போட்ட முடியாது. ஒரு ரெயின் கோட்டு ஜஸ்ட்டு ஒரு 100 ரூபா தான். இதை ஈஸியாகவும் நம்ம பேக் பண்ணி வச்சுக்கலாம். அதிக ஸ்பேசஸ் எடுத்துக்காது பேக்கில் வைக்கும்போது. ஸோ மலை பிரதேசங்களுக்கு போனால் இதுமாரி நம்ம இந்த ரெயின் கோட்டை எடுத்துகிட்டே போயிடலாம். ஆக்சுவலாக பின்னாடி பேக் இருக்குது. பேக்கில் வந்துட்டு நான் நாளைக்கு போகிற ட்ரெஸ்ஸு, ஃபோனு இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ரெயின் கோட்டு கூட. இல்லைன்னா ஈஸியாக சூப்பராக ஜாலியாக நினைக்கலாம். நம்ம எதுவும் ரூம் எடுக்கலாம். ரூம் எடுத்துருந்தா அந்த பேக் அங்கே போட்டு சூப்பராக அந்த மழையை என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம எங்கே போகிறோமோ அந்த கிளைமேட்டை அப்படியே என்ஜாய் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். அங்கே போயிட்டு சொட்ரு போடுறது, ரெயின் கோட்டு போடுறது அதெல்லாம் நல்லா இருக்காது. பட் நம்மக்கிட்ட பேக் இருக்குது, நாளைக்கு போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ் இருக்குது, ஃபோனு, சார்ஜர் இதெல்லாம் இருக்கிறதுனால இதை போட்டுக்க வேண்டியதாக இருக்குது. சரி, ரெயின் கோட்டு போட்டாலும் பரவாயில்ல. இந்த மழையிலே அப்படியே இது வேறு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் மைக்கில். அப்படியே நடந்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலாம் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மழைலாம் ஒன்றும் பண்ணாதுங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு நம்ம ஊரில் பெய்கிற மழை, ஊரில் இருக்கிற குளிர் தான் வந்து எனக்கு செட் ஆகாது. மேபி அது எல்லாருக்குமே என்னன்னு தெரியல, எனக்கு செட் ஆகாது. ஆனால் இங்கே மலை மேலே இருக்கிற குளிரோ மழையோ என்ன எதுவும் பண்ணுறதில்ல. மூணாரை ஃபுல்லாக நடந்தே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவே நம்மளாக தான் இருப்போம். இனிய காலை வணக்கம் அன்பு மக்களே. டே 2 இனிதே தொடங்கியது. நைட்டு வந்துட்டு நம்ம அந்த கேஎஸ்ஆர்டிசி டெப்போ இருக்கு இல்லையா, இங்கே தான் நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அதை போய் பார்ப்போம். இந்த டபுள் டெக்கர் பஸ் நிற்கிது பாருங்கள், இதில் தான் இப்போ நம்ம ஒரு 9 o'clock ட்ராவல் பண்ண போகிறோம். சரி வாங்க, இன்றைக்கி நைட் ஸ்டே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருக்க இன்றைக்கி வந்துட்டு இங்கே ஏதோ இனாக்ரேஷன் போல் எம்எல்ஏ நேம்லாம் போட்டு சம்திங் பஸ் படம்லாம் போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இதேமாரி இங்கே ஒரு 5-6 பஸ் இருக்குங்க. ஹாய் சார். என்ன சார்? ஆமாங்க சார். என்ன ஃபங்க்ஷன் சார்? என்ன ஃபங்க்ஷன் ஃப்ரீ சார்? இங்கே இது என்னென்னா கேரளாவில் வந்து நமக்கு வந்து சுற்றி பார்க்கறதுக்கு அதாவது டூர் வண்டி இருக்குது. டபுள் டக்கர்னு சொல்லுவாங்க. அது வந்து மேலே வந்து 2 மாடி, மேலே வந்து 400 ரூபா, கீழே வந்து 200 ரூபா. இப்போ சம்பவம் என்னென்னா நமக்கு வந்து குறைஞ்ச பட்ஜெட்டு, குறைஞ்ச விலையில் குறிப்பிட்ட காரியத்துகளில் மூணார் கேஎஸ்ஆர்டிசி டெப்போ ஸ்டே ஆகணும்னா ஒரு ஆளுக்கு 220 பஸ்ஸில் டோர்மெட். அப்போ வந்து அவங்க ஒரு டூர் வரணும், உலகத்தெல்லாம் பார்க்கணும், அதில் பட்ஜெட்டு வச்சு காரியங்கள் ஒதுக்கத்தில் வந்தவங்களுக்கு இது பயங்கர மகிழ்ச்சி, பயங்கர சந்தோஷத்தில் பார்த்துட்டு போகலாம். இது கேரளாவில் கவர்மெண்ட்டு கொடுக்குது, கேட்டிங்களா? அதனால் இந்த யாத்திரைக்கு வந்து எங்கேயுமே அமையாத யாத்திரை, எங்கேயுமே இப்படி ஒரு வாய்ப்பு இல்லாதது மூணாரில் இருக்குது, கேட்டிங்களா? கேஎஸ்ஆர்டிசி டெப்போ. அது வந்து வந்தீங்கன்னா பிள்ளைகள் குடும்பத்தோடு யாரும் பட்ஜெட்டில் ஒதுங்குற மாதிரி வந்தீங்கன்னா ஐஸ்வர்யமாக வந்துட்டு போகலாம். என் நேம் மூணார் முருகன். ஓகே, தேங்க்யூ. தலை வாராமையே எடுத்துட்டீங்க. தேங்க்யூ சார். தலைவாரி இருந்தால் கேப்டன் மாதிரி. கேப்டன் பிரியா இப்போ கேப்டன் மாதிரி தான் சார் இருக்கீங்க. கேப்டனோட தேங்க்யூ சார். ஆக்சுவலாக இப்போ அங்கே இருந்த ஸ்டாஃப்கிட்டே நம்ம கேட்டிருப்போம். அதாவது இப்போ நம்ம ஊரில் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக வந்துட்டு நம்ம ஊர் லேடிஸுங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸஸ் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அதே விஷயத்த இங்கே இன்றைக்கி இனாக்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் இவங்க இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு இந்த கேஎஸ்ஆர்டிசி டெப்போவில் நைட் ஸ்டே வந்துட்டு ஈவினிங் 5 o'clockலேருந்து மார்னிங் 9:30 வரைக்கும் தான் அலோடு. நம்ம இது ஆன்லைன் புக்கிங்கும் அட்வான்ஸ் புக்கிங்கும் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக வந்து தான் ஈவினிங் ஒரு 4:30 வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் டைரெக்டாக வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ வீக்கெண்டில் டேஸில் வந்தால் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துக்குவாங்க. இங்கே நம்ம ஸ்டே பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்டர் டிஸ்பென்சர் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற டாய்லெட் அண்ட் பாத்ரூம்ஸ் வந்துட்டு நமக்கு ஃப்ரீ. அதை தவிர்த்து இங்கே இருக்கிற காமனாக நார்மலாக வந்துட்டு போகிறவங்களுக்கு அது வந்துட்டு பெய்டு, நமக்கு வந்துட்டு ஃப்ரீ. வாங்க நம்ம வந்து பஸ்க்குள்ளே போய்ட்டு அந்த பெட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பஸ்க்குள்ளே என்ட்ரி ஆன உடனே இங்கே ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குது, வாஷ் பேஷன், வாட்டர் டிஸ்பென்சர், ஏசி இங்கே இருக்குது. ஆல்ரெடி இங்கே ஏசி போட்ட மாதிரி தான் அந்த கிளைமேட்டே இருக்குது, அதனால் போடல.
இங்கே வந்துட்டு காமனாக தான் இந்த சார்ஜ் பாயிண்ட்டு லைட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலாக பெட்டுக்குள்ளே கொடுக்கல. ஸோ வாங்க பெட்ஸை காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று. அதை தவிர்த்து இந்த பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செம ஒர்த்துங்க. இது நைட்டு இதில்னா தூங்கி இருக்க முடியாது. நம்ம இந்த மூணாறு டபுள் டெக்கர் பஸ் பேருந்து பயணம் சரியாக 9:30க்கு டெப்போவில் வந்து புறப்பட்டாச்சு. ஷார்ப்பாக எடுக்கிறாங்க. ஸோ வாங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இதை எப்படி புக் பண்ணலாம், ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நமக்கு இந்த டபுள் டெக்கர் பேருந்தின் பயணம் ஆரம்பித்து ஒரு 15 நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு டீ பிளான்ட் வியூ வந்துட்டு இங்கே ஒரு ஃபாஸ்ட் தூரத்தில் இருக்குது. இப்போ அதில் தண்ணி வரல அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்குறோம், ஜாலியாக நின்று வேடிக்கை பார்த்துட்ருங்க அப்படின்னாங்க. அதை தவிர்த்து கிளைமேட் எப்பயும் போல் மூணாறு கிளைமேட்டு நமக்கு ஜம்முன்னு இருக்குது. ஸோ இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸை எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கேஎஸ்ஆர்டிசி ஷிஃப்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணாலே நமக்கு வந்துட்டு இந்த பஸ்ஸை புக் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் போயிட்டு நம்ம வந்துட்டு டபுள் டெக்கர் அப்படின்னு போட்டு ரவுண்ட் ட்ரிப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் காமிக்கும். உங்களுக்கு வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் வேணுமா இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர் வேணுமா அப்படின்ட்டு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்னால் இதில் வந்துட்டு 200 ருபீஸு. நான் கிரவுண்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் காமிக்கிறேன். ஸோ மேலே இருக்குது பாருங்கள், அங்கிட்டு 400 ருபீஸு. நம்ம வந்துட்டு ஒரு 1 வீக் முன்னாடி தான் புக் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட்டில் இந்த கார்னர் சீட்டு நமக்கு வீக்கெண்டில் இது கிடைக்காது. அதனால் நம்ம இன்றைக்கி மண்டே வீக் டேஸில் தான் இது ஈஸியாக கிடைக்கும். அதனால் இந்த மண்டே இதுக்காக யூஸ் பண்ணிவிட்டு வந்துருக்கோம். பஸ்ஸோட பேர் கேஎஸ்ஆர்டிசி ராயல் வியூ. ஸோ பஸ்ஸே ராயலாக தான் இருக்குல்ல. பின்னாடி என்ட்ரன்ஸ் பாருங்கள், பயங்கரமாக இருக்கா. அப்படியே உள்ளே போனோன்னா இதுதான் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு இந்த பக்கம் ஒரு 9 கம்மியான சீட்ஸ் தான். பட் ஆனால் இன்றைக்கி கிரவுண்ட் ஃப்ளோரில் யாருமே இல்லை. நம்ம மேலே மட்டும்தான் ஒரு 4 பேர் மட்டும் இருக்கும். நம்ம 4 பேருக்காக மட்டும் இன்றைக்கி இந்த பேருந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுதான் நம்ம பயணிக்கிற ஃபஸ்ட் ஃப்ளோர். செம்மையாக இருக்குங்களா. சுற்றி கிளாஸ் பாருங்களேன், இதுலேருந்து இங்கிட்ட இப்படி அப்படியே சுற்றி கிளாஸு. நம்ம மேலே வியூவும் பார்த்துக்கலாம், அப்படியே சுற்றி வேடிக்கை பார்க்கலாம் அழகாக. அதை தவிர்த்து இங்கே நம்ம ட்ராவல் அப்போது பயங்கரமாக சாங்ஸ் போட்டுட்ருக்காங்க. அதனால தான் நம்ம ட்ராவல் பண்ணும்போது பேச முடியல. ஏன்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரும். சாங்ஸ் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அப்பப்போ நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாங்க. நம்ம மூணாரை அழகாக சுற்றி பார்க்கணுன்னா ஸோ இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவர் சூப்பராக சுற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு நமக்கு ட்ரோன்லாம் வந்து நமக்கு இது பண்ணுறாங்க, ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம செப்பரேட்டாக ட்ரோன் கொண்டு வரணும் அவசியம் இல்லை. இங்கே ட்ரோன் வந்து ரெண்ட்டுக்கெல்லாம் கிடைக்குது. கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ட்ரோன் வேணும் அப்படின்னா இங்கே வந்து கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஊர்லேருந்து அதை கொண்டு வரணும், இல்லை நம்மக்கிட்ட இல்லையே மூணாரில் போய்ட்டு அந்த ட்ரோன் ஷூட்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேணாம். இங்கே ட்ரோன் வீடியோ அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. இந்த டபுள் டக்கர் வியூ பேருந்து பயணத்தில் 2வது பிளேஸாக லெக் ஹார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் சொல்கிறாரு. ஒவ்வொரு இடத்துல நின்று நமக்கு அந்த கண்டக்டர் சார் வந்துட்டு இந்த இடத்தோட பேர் இங்கே என்ன பண்ணலாம் அதெல்லாம் சொல்லுவார். ஸோ இங்கே வந்துட்டு இந்த டீலை தோட்டத்தை உள்ளே போய் அழகாக ரசிக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு இங்கே ஃப்ரீ. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு லொக்கேஷன் இருக்குது, அங்கே வந்து 50 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுவாங்களாமா. ஸோ இங்கே ஃப்ரீ அப்படிங்கிறதுனால இங்கே போய்ட்டு ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு தேவையான புகைப்படங்கள் வீடியோக்கெல்லாம் எடுத்துகிட்டு மகிழ்ந்திருந்து வாங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஓய்வு எடுத்துகிட்ருக்கார். கேப் ரோடான ஓல்டு ரோடு, வெரி நேரோ ரோடு, நோ கேப். Now it is NS. Bus stopping there, left side one cave, rock cave, Malay Kallan cave.
டபுள் டக்கர் ராயல் வியூ பேருந்து பயணத்தில் 3வது பிளேஸில் இருக்கோம். ஸோ இங்கே பாருங்களேன், நமக்கு கீழே மேகங்கள் போயிட்டுருக்கு. நம்ம வந்து மேகங்களுக்கு மேலேயும் மலைகளுக்கு மேலேயும் இந்த பஸ்லேயும் டாப்பில் இருக்கிறோம். இப்போ ஊரோட டாப்பில் இருக்கேன்டா நான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்குது இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ இந்த 3வது பிளேஸில் நிறுத்தும் போது இங்கே ஸ்நாக்ஸ் சம்திங் ஏதாவது வேணும்னா இங்கே நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக இந்த 3வது பிளேஸில் தான் ராக் கேவும் இருக்குது. ஸோ ஒரு குகை ஒன்று. இன்றைக்கி ஒன்றும் கூட்டம் அதிகமாக இல்லாதனால உள்ளே யாரும் தனியாக போகலை. ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் உள்ளே போயிட்டு வருவோம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. வெறும் இருட்டாக இருந்தால் வெளில வந்துடலாம், இல்லை ஏதாவது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பார்த்துட்டு வரலாம். மழை பெஞ்சு நல்லாவே ஈரமாக இருக்குங்க. ஆக்சுவலாக கூட்டமாக வந்தால் தெரியாது, தனியாக போகிறதுனால இருங்க ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் ஆன் பண்ணாலும் அந்தளவுக்கு இல்லை. ஓ பயங்கர இருட்டான குகைங்க இது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியல. இதுக்கு மேலே போகலாமான்னு தெரியல. நம்மக்கிட்ட பெருசாக லைட் இல்லை, அதனால் இதோட நம்ம வெளில போயிடலாம். இந்த டபுள் டக்கர் ராயல் வியூ பேருந்து பயணத்தின் 4வது பகுதியாக வந்துட்டு நமக்கு பெரிய கனல் வாட்டர் ஃபால்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே தண்ணி ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக இங்கே யாரும் குளிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே சேஃப்டியாக கம்பி போட்டிருக்காங்க, மதிலும் போட்டிருக்காங்க. வேடிக்கை மட்டுமே பார்க்கலாம் மக்களே. இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வந்தால் வேடிக்கை பார்க்க நல்லாயிருக்கும், இல்லை குளிக்க விட்டாலோ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை தாண்டி இந்த பிளேஸில் வந்துட்டு நமக்கு சோளம், மேகி அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட்றதுக்கான ஐட்டங்கள் கிடைக்குது. இங்கேயே நின்று நம்ம டீ எஸ்டேட்டுக்குள்ளேயும் நிறைய ரசிச்சுட்ருக்கலாம். இப்போ வர வழியில் பார்த்துருப்பீங்க, இங்கே டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க அந்த ரோட்டில் அந்த போட்டு அந்த டீ இலையெல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மக்களே, இந்த டபுள் டக்கர் ராயல் வியூ பயணத்தின் 5வது இடம், அதாவது இறுதி இடத்துல இருக்கும். ஆக்சுவலாக அந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள், அது ஒரு டேமாக தண்ணி கம்மியாக இருக்குது, இதாங்க வியூ அப்படின்ட்டாரு. ஸோ இன்றைக்கி வந்து சன்லைட்டுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அப்படியே அந்த மலை மேலே மேகம் தெரியுது பாருங்கள். ஆக்சுவலாக அதுதான் கொழுக்கு மலை அப்படிங்கிறாரு. நம்ம வந்துட்டு இந்த மார்னிங் சன்ரைஸ் வியூ பார்க்குறதுக்காக கொழுக்கு மலை வருவோம் இல்லைங்களா, தமிழ்நாடு பார்டர், அந்த மலை தான். ஆக்சுவலாக இப்போ நல்லா மிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துக்குலாம் போனால் செம்மையாக இருக்கும்ல, பயங்கர மிஸ்ட்டுங்க. ஆக்சுவலாக நம்ம ட்ராவல் பண்ணுற இடம் மட்டும்தான் இந்த மாதிரி இங்கே பாருங்கள், அப்படியே மொட்டை வெயில் அடிக்குது. நேற்றுலாம் வந்துட்டு செம கிளைமேட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த 2 நாளில் எனக்கு நேற்று தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரியான மிஸ்ட்டு. ஒரு 1/2 hour ஒன்ஸ் மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி ஆனால் கொஞ்சம் கிளைமேட் வந்துட்டு நம்மளை பழி வாங்கிடுச்சு. இந்த பஸ் ட்ராவலுக்கு கிளைமேட் மட்டும் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா வியூ செம்ம சூப்பராக இருந்திருக்கும். ஓகே, நம்ம ஒரு நாள் தான் லக்குன்னு வைங்களேன். அது தாண்டி நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் மிஸ்ட்டு போயிட்டுருக்கு. இந்த கேரளாவில் உள்ள மூணாறு 2 நாள் பயணம் சிறப்பாக நிறைவடைந்தது. நமக்கு வந்துட்டு டே 1 மாட்டுப்பட்டி டேம் போய் பார்த்தோம். அது இல்லாமல் வர வழியில் ஒரு டீ எஸ்டேட்டை போய் பார்த்தோம். நேற்று நல்ல மிஸ்ட்டு மழை சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த அழகிய டபுள் டக்கர் பஸ்ஸில் கேரளாவை சுற்றி பார்த்தோம், நிறையா வியூ பாயிண்ட்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். உங்களுக்கு இது எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் ஆக்சுவலாக இங்கே கேரளாவில் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆன செலவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வந்துட்டு எனக்கு ஆட்டோவுக்கு மட்டும் ஒரு 2 இடத்துக்கு போனேன். ஒரு 50 ரூபா ஒன்று, 40 ரூபா ஒன்று, வெறும் 90 ரூபா தான். நேற்று சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு 200 ரூபா ஆச்சு. வெறும் 290 ரூபா தான் நேற்றுக்கான செலவு. நைட்டு ஸ்டே வந்து பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம், பார்த்துருப்பீங்க, வெறும் 220 தான். அதை தாண்டி இன்றைக்கி டபுள் டக்கர் பஸ்ஸில் ஆல்ரெடி நம்ம புக் பண்ணியிருந்தோம் 400. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டுக்கு 200, ஆட்டோவுக்கு ஒரு 90, 290. அதுக்கப்புறம் நமக்கு ரூம் ஸ்டே வந்து 220, எவ்வளோ ஒரு 510 ரூபா. இது ஒரு 400 ரூபா, 910 ரூபா. அது இல்லாமல் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு ஒரு 150ன்னு வச்சுட்டா கூட 1100. இவ்வளோ லோ பட்ஜெட்டில் 2 நாள் வித்து ஸ்டே வித்து ஃபுட்டோட வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஒரு ஆள் இல்லை 2 ஆள் வரீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் 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 மக்களே.